Hi hello friends, welcome back to my channel. This is Amin and in this video என்ன பார்க்க போறோம்னா நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் ஒரு அப்டேட் வரும்னு. ஸோ அதுதான் இந்த அப்டேட்கான வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வெயிட் பண்ண நம்ம பார்க்கலாம். Now let's get into the video. அண்ட் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை தான் போயிட்டுருக்கேன். 1000 லைட்ஸ்க்கு 1000 விலைக்கு அங்கே போய் தான் போகிறேன். இந்த ஸ்பார்டன் ProGear இருக்குது, அங்கே போய்ட்டு தான் வாங்கணும். என்ன வாங்கணுன்னு பொறுமையாக சொல்கிறேன். இண்டிகேட்டர் போடாமல் திரும்புகிறான். லேடிஸ் கூட போகணும், ஒரு பார்த்து போகணும், ஒரு இண்டிகேட்டர் போட்டு டேர்ன் பண்ணணும். ஒரு பேசிக் காமன் சென்ஸே கிடையாது. அண்டு பார்த்தீங்கன்னா நேற்று மண்டே செம மழை, நேற்று நைட் ஃபுல்லாக. பிகாஸ் இன்றைக்கி வந்து மழை இருக்குமான்னு நினச்சிருந்தேன். பட் மழை பெய்யல. பட் மார்னிங் வரைக்கும் மழை பெஞ்சுட்டு நினைக்கிறேன். ஐ திங்க் அண்டில் 2 o'clock வரைக்கும் மழை பெஞ்சிச்சு. அதுக்கு நான் தூங்கிட்டேன், ஒரு 3 o'clockலாம் தூங்கிட்டேன். பாண்டிச்சேரி பார்டரை க்ராஸ் பண்ண போகிறோம். பை பாண்டிச்சேரி, see you soon. மேபி ஈவினிங்குள்ளே வந்துடும், 5 o'clock. ஃபுல்லாக இன்றைக்கி மழை பெய்யல இந்த இடத்துல நம்ம பாண்டிச்சேரி, அதாவது மறக்காம வரைக்கும். அதுக்கப்புறம் மழை பெய்யுமா என்னன்னு தெரியல. என்கிட்ட வந்து நான் ஜாக்கெட் எதுவுமே எடுத்துன்னு வரல, என்ன போகிறது இல்லை. என்கிட்ட ஜஸ்ட் ஒரு கேரி பேக் தான் இருக்குது, அதுவும் என்னோடய ஃபோனுக்காக தான். எங்கேயாச்சும் ஒரு ஷெல்டர் இருந்தால் போய் நிற்கணும் மழை பெஞ்சா. ஸோ ஃபஸ்ட்டு மழை பெய்யுது நினைக்கிறேன் நான், பிகாஸ் அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு கிளைமேட் பார்த்தா. ஸோ என்ன அது பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ எதுக்கானு கேட்டிங்கன்னா வந்து அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லவே இல்லை. பிகாஸ் என்னோட வந்து ஒரு ரொம்ப நாள் ட்ரீம். என்கிட்ட வந்து ஹெல்மெட் இருக்குது, ரைடிங் க்ளவுஸ் இருக்குது, ரைடிங் ஷூ இருக்குது. என்னென்ன ஒன்றே தான் இல்லை. எஸ், தட் இஸ் மை ரைடிங் ஜாக்கெட். அதுதான் நீங்கள் நான் வாங்க போகிறேன். என்னோட வந்து ஒரு ரொம்ப நாள் ட்ரீம். அதாவது ஒரு 6 months வெயிட் பண்ணியிருந்தேன், அதாவது பிஃபோர் லாக்டவுன். பட் இப்போ தான் எனக்கு அந்த டைம் வந்துட்டு போய் வாங்கிறதுக்கு. அதுதான் போயிட்டுருக்கேன். கூட பார்த்தீங்கன்னா யாருமே வரல, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. எல்லாருக்கும் ஆஃபீஸ் வேலை இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, அவங்க போயிட்டாங்க. ஸோ அவங்கள லீவ் போட்டு கூப்பிடணுன்னு சரி விட்டுட்டேன். சரி போங்க சொல்லிட்டேன். ஸோ நான் சோலோ ரைடு தான் போயின்னு இருக்கேன். ஐ லவ் சோலோ ரைட். இங்கே வந்து மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். மார்னிங் வரைக்கும், அதாவது ஒரு 6 o'clock வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9:30 ஆகுது. அவள் வந்து மழை பெஞ்சிருக்கு, இப்போ வந்து பெய்யலை. ஸோ லைஃப்பில் பெய்யக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். என்ன பண்ணுறது, என்ன பார்ப்போம். லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் சீ. வாவ் வேறு லெவல் கேஸ் இதை பார்க்கறதுக்கு. ப்ளஸ் நான் லாஸ்ட் டைம் போயிருந்தேன் சென்னைக்கு ஹெல்மெட் வாங்கிறதுக்கு. அப்போலாம் இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சு நல்லா ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. இந்த மாதிரி தான் சில டைம் ஆகும். நீங்கள் சென்னைக்கு போகிறப்ப ஈஸியில் மட்டும் இல்லை, இது மாதிரி ரொம்ப நேரவான ரோட்டில் இருக்கிற இந்த மாதிரி தான் ஆகும். பிகாஸ் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். அண்டு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக போங்க. இந்த மாதிரி ரோடாக இருந்தாலும் சரி, அது ஈஸியாக இருக்கட்டும், பைபாஸாக இருக்கட்டும், நம்ம ஊரில் இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும். பிகாஸ் வந்து உங்களால் வந்து வேறு யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் ரோட்டில் போகிறப்ப அது வந்து எப்படி இருந்தாலும் சரி, அது நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறப்ப சரி, ஸ்லோவாக போகிறப்ப சரி, உங்களால் வந்து எதுவுமே வேறு யாருக்கும் ஆகக்கூடாது. அதாவது நம்மளால் வேறு யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வரப்போகுது. பட் இப்போ கீழே இறங்கி போக முடியாது. பிகாஸ் வந்து மழை பெஞ்சிருக்கு. இப்போ வேறு லெவல் கேஸ் இடம், வேறு லெவல். இப்போ வந்து கீழே இறங்கி போகிறோம் வாசை. பட் வந்து கீழே இறங்கி போக சான்ஸே இல்லை இப்போது. ஜஸ்ட் அப்படி பார்த்து போக வேண்டியதான். பிகாஸ் இந்த இடம் வந்து மழை பெய்யாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். கீழே இறங்கி நம்ம நடந்தே போகலாம் கொஞ்சம் தூரம் வரைக்கும். பட் இப்போ சான்ஸ் இல்லை போல். அந்த வீட்டை போய் பார்த்துருவாங்க. அது நான் மேலே லிங்க்கில் வரும், அதை போய் செக் பண்ணுங்கள். நான் இங்கே ஒரு 5 minutes பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபோன் நோண்டிட்டு போக வேண்டியது தான்.
ஹை கேஸ் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துச்சு. அண்ட் இப்போ ஒரு நம்ம பிளான் ஒரு சேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல மாதிரி 1000 லைட்ஸ் போகிறேன்னு அங்கே வந்து அங்கே இப்போ வந்து அங்கே போகல. எங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் நான் போய் நான் ஹெல்மெட் வாங்கல அங்கே தான் போயிட்டுருக்கேன். பிகாஸ் அங்கே வந்து சைஸில் சொன்னாங்க. பட் இப்போ அவங்க கால் பண்ணாங்க. இப்போ அந்த பிரேக் எடுக்கிறப்ப டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி என்ன சைஸ் வேணும்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி கால் பண்ணி கேட்டேன். அதுக்கு வந்து இல்லைஜி நீங்கள் வாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தரோம் உங்களுக்கு சொன்னாங்க. ஸோ இப்போ நாங்கள் தான் போகிறோம் உத்தண்டிக்கு தான். நான் இங்கே நினச்ச மாதிரியே மழை பெஞ்சிருக்கு. பட் இங்கே பேச நினச்சேன். பட் இப்போ கூட அவங்க கெட்டு போகல, மழை பெய்யல. மழை இப்போ தான் கொஞ்சம் நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராக. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ப்ளஸ் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து டிஸ்க் பிரேக் மேலே கையை வைக்காதீங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ரியர் பிரேக் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் மழை டைமில். பட் இப்போ வந்து மழை பெய்யல. அதாவது பட் வந்து வெட் ரோட்டில் வந்து பிரேக்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அதாவது டிஸ்க் பிரேக்கில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் என்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறேன். அதாவது ஒரு கர்விங்கில் அந்த இடத்துல வந்து டிஸ்க் பிரேக் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ இங்கே தான் கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்குது ரோட்லாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருக்குது நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு. ரொம்ப போகணும், சீக்கிரமாக போகணும். மாமல்லபுரம் இப்போ தான் நம்ம க்ராஸ் பண்ணுறோம். ஸோ ரைட் சைடில் போனீங்கன்னா வந்து மாமல்லபுரம் வரும். பட் இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போகணும் நம்ம டெஸ்டினேஷன் போய். இப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இப்போ எனக்கு ஐ வாண்ட் டீ. ஸோ அது டீ கடையை பார்த்து நிப்பாட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணணும். After an awesome tea, let's start our journey. Guys, after a good tea break பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஃபோன் பார்த்தீங்கன்னா எதுவும் நான் உள்ளே வச்சிட்டேன். பிகாஸ் வந்து மழை பெய்ய மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த இடத்துல இருக்கிறப்ப கிளைமேட்டு. அதான் ஃபோன் தூக்கி நான் உள்ளே வச்சிட்டேன் பாக்கெட்டில். அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது தான் நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்ம வந்துடுவோம் டிஸ்டன்ஸ். அங்கே போய்ட்டு ஜாக்கெட் வாங்கிட்டு அப்படியே நான் சென்னைக்கு போக வேண்டியது இருக்குது. இன்னொரு இது இருக்குது, என்னோடய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று. அதை போய்ட்டு முடிச்சு தான் வரணும். இந்த டோல்கேட்டை க்ராஸ் பண்ணி வந்துடும் நம்மளோட ஸ்பார்டன் ProGear. அங்கே போய்ட்டு ஜாக்கெட் வாங்கணும். போய்ட்டு நான் உள்ள சும்மா காட்டுறேன், பிக்ஸ் எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. சும்மா பாருங்கள் அப்படியே. அண்ட் என்னோடய சேனலில் வந்து அந்த ஸ்பார்டன் ProGear ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதையும் போய்ட்டு செக் பண்ணுங்கள். லிங்க் இஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இருக்கும். உள்ள என்னென்ன ஹெல்மெட் இருக்குது, என்னென்ன ஜாக்கெட் இருக்குது, இது ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே அதில் இருக்குது. போய் செக் பண்ணுங்கள். அதையும் பாருங்கள்.
அண்ட் எப்படியும் வந்துட்டோம். அண்ட் அப்படியே என்னோடய ஜாக்கெட்டை பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாக்கெட் எப்படி இருக்குன்னு அதை பற்றி. அப்போ தான் எனக்கும் தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு.